Hi everyone, welcome to our channel. Let's learn day. இந்த வீடியோல நான் என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட டெய்லி ஸ்டடி பிளான் செகண்ட் மீட்டமுக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கும் குவார்டர்லி மீட்டமுக்கும் நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த 40 days பிளான் போட்டிருக்கோம். 30 to 40 days மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம செகண்ட் மீட்டமுக்குரிய போர்ஷன்ஸை கவர் பண்ணலாம்னு இருக்கோம். சோ அந்த 2 எக்ஸாம்ஸ்லயே எப்படி உங்களால நல்ல ஸ்கோர் எங்களுடைய வீடியோஸை பார்த்து எடுக்க முடியுதோ அதே மாதிரி இந்த இதுக்கும் உங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றது ஹெல்ப் பண்றோம். சோ இன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதுல கொடுத்த கொஸ்டின்ஸ் மட்டும் டெய்லி உதவுமா படிச்சுக்கோங்க போதும். ஃபர்ஸ்ட் 10th சயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டிஃபைன் டாலர் எஃபெக்ட். இது புக்கிங் கொஸ்டின் தான். அதுல லாஸ்ட் முன்னாடி பேஜ்ல ஒரு டேண்டர் காலம் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ள இருக்கும். சரியா? சோ டெஃபினிஷன் போட்டே கொடுத்துருப்பாங்க டாப்லர் எஃபெக்ட். புக்கிங் கொஸ்டின் அந்த லெசன்ல இருந்து வர்றது. நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் நோ டாப்லர் எஃபெக்ட். ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 கத்துக்கோங்க, அப்பதான் 2வது ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் வாட் இஸ் ரேர் மீடியம் அண்ட் டென்சர் மீடியம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் முன்னாடி இருக்கிற இடத்துல இருக்கும், பாத்துக்கோங்க. அது ஒரு பாக்ஸ் உள்ளதான் இருக்கும். ரேர் மீடியம்னா என்ன, டென்சர் மீடியம் என்ன, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வச்சு கொடுப்பாங்க. இதுல வேகமா போகும், இதுல கம்மியா போகும். சோ கம்மியா போற மீடியம் பேர் இது, அந்த மாதிரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் லைட் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ். இது லெசன் ஸ்டார்டிங்லயும் கொடுத்துருப்பாங்க. சோ அந்த டிஃபரன்ஷியேஷன் பாத்துக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இல்லைன்னா அல்ட்ராசவுண்டுக்கும் எப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சோம். அப்படி இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் சொல்லியிருக்கும். அந்த ஹெட்டிங்ஸ் சவுண்ட் இருந்துச்சுன்னா சவுண்டே பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இருக்கும், அதை பார்த்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். சரியா? சோ இன்னைக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. இதுல இது ஒண்ணுதான் உங்களோட கொஸ்டின், மீதி எல்லாம் முக்கியம் கொஸ்டின். இதுலயும் இந்த டாக்டர் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். சரியா? சோ நெக்ஸ்ட் 11th and 6th பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 7th லெசன்ல இருந்து. இப்போ டீடைல் ஒரு டீடைல் மட்டும் கொடுத்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் இன் எலாஸ்டிசிட்டி. சோ அந்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு 2 கொடுத்துருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்னாலிஸ் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட், அந்த ப்ரூஃப் பண்ணக்கூடிய அந்த ஈக்குவேஷன், டயக்ராமுக்குரிய ப்ரூஃப், ஃபைனல் ஈக்குவேஷன் பிளஸ் ப்ரூஃப். இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். சரியா? சோ அதை பாத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த லெசனை கண்டிப்பா நீங்க எழுதியா பெருசா இது மாதிரி தெரியும். பட் எழுதுனீங்க அப்படின்னா ப்ரெஷர் எனர்ஜி மட்டும்தான் டெரிவேஷன் அதிகமா இருக்கும். கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்சியல் எனர்ஜியும் நீங்க லோயர் கிளாஸஸ்ல படிச்ச அதே ஈக்குவேஷன் தான் ஏ அண்ட் பி இந்த நோட்டேஷன் வச்சு எழுதும். சரியா? சோ ஈஸியா தான் இருக்கும். நம்மளுடைய சேனல்ல வீடியோ இருக்கு, மறக்காம பாத்துக்கோங்க. டவுட் தான். நெக்ஸ்ட் ஹூக்ஸ்லா, ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் ஹூக்ஸ்லா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்கோம். சோ இன்னைக்கு இந்த 2 டீடைல் மட்டும் கவர் பண்ண போதும். நெக்ஸ்ட் 12th and 6th பாத்தீங்க அப்படின்னா சேம் 7th லெசன்ல இருந்து law of reflection using Huygens principle, next law of refraction using Huygens principle. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். சோ அதை பாத்துக்கோங்க. மறக்காம ஒரு எல்லா கொஸ்டின்ஸையும் எழுதி பாருங்க. எப்பயும் போலதான் சொல்றதுதான். தனியா ஒரு நோட் போட்டு அதனால டேட் போட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுக்குறோமோ அதை எழுதி பாத்துங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். திரும்ப ரிவைஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கும் குவார்டர்லிக்கும் படிச்சத இப்பயும் உடல் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மறந்து போயிடும். சரியா? இது உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நினைச்சீங்கன்னா ஸ்டார்ட் சேர்த்து கவர் பண்ணிருங்க. இன்னைக்குரிய போர்ஷன்ஸையும் மறக்காம கவர் பண்ணிருங்க. தேங்க்யூ.